சாதியவாதிகள் சாதியத்தை ஆதரித்து எடுத்துட்டு அப்போல்லாம் வந்து பேசாமல் இருந்துட்டு அந்த சாதியை உடைச்சி ஆதிக்கத்தை உடைச்சி ஒரு படம் கொண்டு வரும்போது ஐயோ சாதி வரையினா இருக்கான், ஐயோ சாதி வரையினா இருக்கான்னு சொல்லி எதிர்ப்பட தெரிவிக்கிறாங்கல்ல. இப்போ இவங்க கடந்த காலத்தில் எப்படியான படங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு நம்ம பார்க்கணும். தேவர் மகனாக இருக்கட்டும், அல்லது அது மாதிரி சாதி ஆதிக்கத்தை பெருமையை பேசக்கூடிய படங்களாக இருக்கும். அதுக்கிட்ட கவலை தான். பசுபதி பாண்டியனுடைய படத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க, தீபக் பாண்டியனுடைய படத்தை பயன்படுத்துறீங்க, முத்துமனோட படத்தை பயன்படுத்துறீங்க. ஆனால் இவங்களுடைய கனவு என்ன, இவங்களுடைய இலக்கு என்ன, எதுக்காக இவங்க வந்து போராடினாங்க, எதுக்காக இவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க, எதுக்காக இவங்க ஆயுதம் இருக்காங்க. கடைசியாக தம்பி தீபக் பாண்டியன் கூட ஆயுதம் வந்து அறிவாயுதமாக தான் இருக்கணும், இன்னும் அறுவாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திரையரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் படம் வந்தாலும் சரி, இல்லை அண்ணன் மாரி செல்வராஜோட படம் வந்தாலும் சரி, இப்போ விக்ரம் படம் வந்தோடனே திரையரங்கில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அந்த இளைஞர்கள் வந்து இந்த செப்பு பச்சை வர்ண அந்த சமுதாய கொடியை வந்து அதை காமிச்சு ஆடுறாங்க, டிஷர்ட்டை காட்டுறாங்க. இதை பற்றி ஒரு தமிழ் தேசிய சிந்தனைவாதியாக ஒரு சமூக உணர்வாளர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே நீங்கள் போகிறது படத்துக்கு, சினிமா பார்க்குறதுக்கு, அங்கே வந்து இந்த கொடியை ஆட்டுவதற்கான தேவை என்ன இருக்குது? பொதுவாக வந்து இன்றைக்கி உள்ள இந்த 2K கிட்ஸ் இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒரு கோயில் திருவிழாவா அங்கே போய் நின்றுக்கிட்டு கொடியை பிடிச்சி ஆட்டுறது, பனியனை போட்டுக்கிட்டு சுற்றுறது, திரைப்படமாக அங்கே போய் கொடியை பிடிச்சி ஆட்டுறது, பனியனை போட்டுக்கிட்டு கத்துறது, மேலே கீழே இதுன்றதுக்குல இது வந்து அவங்களுக்கு வேணால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த அங்கே ஐயோ மாரி செல்வராஜ் படமா, ஐயோ அவர் விக்ரம் படமா, ஏதாவது அந்த சாதிக்காரனுங்களாக வந்துக்கிட்டு அட்டூழியம் பண்ணுவானுங்க, கொடியை பிடிச்சி ஆட்டுவானுங்க, பனியனை பிடிச்சி சுற்றுவானுங்க, அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிறோம். ஒரு படத்தினுடைய வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் மட்டும் பார்த்து வெற்றி பெற வைக்க முடியாது. அப்படி நடந்துச்சுன்னா அது படத்துடைய தோல்வியாக மாறிடும். படம் எல்லா சமூக மக்களும் அது வந்து பார்க்கணும். அப்போனா தான் கடந்த காலத்தில் ஆதிக்கங்கள் செலுத்திய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பார்க்கும்போது கூட நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா, இனிமேல் காலத்தில் அப்படி பார்க்கக்கூடாது, சமமாக எல்லாத்தையும் நடத்தணுன்ற ஒரு சிந்தனை அவனுக்குள்ளேயே வரும். ஒடுக்கப்பட்ட நிலையிலேருந்து போன இளைஞர்களுக்கு நம்ம இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நமக்கு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி முறியடித்து நம்ம போகணும், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, இலக்கு என்னவோ அதை நோக்கி போகணும், குறுக்கீடு வரக்கூடிய எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாறுவான். அப்போ சினிமா வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும், எல்லாரும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து இடையூறாக இருக்கக்கூடாது. நீ வந்து சமுதாயம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த விழாக்களில் நீங்கள் அதை கொண்டு போய் அடையாளப்படுத்துங்க. ஆனால் நீங்கள் இங்கே கொடியை பிடிச்ச ஆற்ற நீங்கள் தேர்தல்னு வரும்போது அந்த நம்ம சமுதாய ரீதியாக நிற்கக்கூடிய தலைவர்கள்னாலும் சரி அல்லது போராளிகள்னாலும் சரி யாரையுமே ஆதரிக்கிறது கிடையாது. ஆனால் எங்காவது ஒரு இழப்பு நடந்துருச்சுனாக்கா இந்த தலைவர்கள்லாம் எங்கே இருக்கீங்க, போராளிகள்லாம் எங்கே இருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறது. அது எப்படி ஒரு முரணாக இருக்கோ அது மாதிரி தான் இது. சினிமான்னு வரும்போது நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கான ஸ்பேஸை நீங்களும் கொடுக்கணும், நீங்களும் போய் பார்க்கணும். அப்படி தான் இருக்கணும். கொடியை வந்து எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கணும், எங்கே தவிர்க்கணுமோ அங்கே தவிர்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் திரையரங்குகளில் இது மாதிரியான சமுதாய கொடியை வந்து கொண்டு போய் ஆட்டுவது, ஏதாவது இப்போ சுற்றுவது அப்படிங்கிறது வந்து மற்ற மக்களை, இதர தமிழ் சமூக மக்களை முகம் சுளிக்க வைக்கும். அதை தவிர்க்கணும், அது கண்டிக்கப்பட வேண்டியது. இனி வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய இந்த டிஷர்ட்டும் தம்பி தீபக் பாண்டியனோட டிஷர்ட்டும், ஏன்னா அவங்க என்ன கருத்து சொன்னான்றதே தெரியாமல் சில இளைஞர்கள் நடந்து கொள்வது எப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த பைசன் திரைப்படத்திலேயே ஒரு வசனம் வச்சிருப்பார் மாரி செல்வராஜ். அவன் பிச்சைக்கார பையன், அவன் யார் மூலியம் அப்போ அந்த வசனங்கள் யார் மூலியமாக போனால் என்னால் எட்ட முடியாத தூரத்துக்கு போகிறது ஒரு பெரிய திறமைதானு சொல்லுவான். வெளியே உடைக்கிற ஒரு திமிர்னா வெளியே போட முடியாத இடத்துல இருக்கு, அது ஒரு திமிர் என்னைக்கு இருந்தாலும் ஒரு மண்ணோட வெற்றி தானே. அந்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பொருள் பொதிந்த ஒரு நல்ல செறிவான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதே மாதிரி காரில் போகும்போது என்ன இருந்தாலும் நீங்கள் அவனை அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லும்போது, ஏல பொது இடத்துல பொண்ணுங்களை அடக்க நினைக்கிறவனையும் கூட புழுதியில்
கூட விளையாண்டவனையும் பிச்சைக்கார பையன் சொல்கிறவனையும் ஆரம்பத்தில் அடக்கி வைக்கணும்ல. இல்லைன்னா கொஞ்ச நாளில் வந்து நான் எதுக்கு கத்தி எடுத்தனே தெரியாமல் போயிடுவேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சண்டை போட்டதே வந்து நமக்கு மேலே எவனும் இல்லை, நமக்கு கீழே எவனும் இல்லை, நம்ம எல்லோரும் சமம்னு சொல்லி தான் சண்டை போட்டோம். அதையே வந்து இலகுவாக மறந்துட்டானுங்க அப்படின்னு. இப்போ இந்த 2K கிட்ஸுக்கு அதுதான் இப்போ உள்ள இளைஞர்கள் இருக்காங்களே, அதுதான். பசுபதி பாண்டியனுடைய படத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, தீபக் பாண்டியனுடைய படத்தை பயன்படுத்துகிறீங்க, முத்துமனோட படத்தை பயன்படுத்துகிறீங்க. ஆனால் இவங்களுடைய கனவு என்ன, இவங்களுடைய இலக்கு என்ன, எதுக்காக இவங்க வந்து போராடினாங்க, எதுக்காக இவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க, எதுக்காக இவங்க ஆயுதம் எடுத்தாங்க? கடைசியாக தம்பி தீபக் பாண்டியன் கூட ஆயுதம் வந்து அறிவாயுதமாக தான் இருக்கணும், இனிமேல் அருவாளெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் பேசினேன். இதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கணும்ல. இதை எதையுமே உள்வாங்கிறது இல்லை. சும்மா அவங்க படத்தை மட்டும் போட்ட டிஷர்ட்டுகளை வச்சுக்கிட்டு விசில் அடிக்கிறது, கொடியை பிடிச்சி ஆட்டுறது அப்படிங்கிறது வந்து உங்களை எந்த வகையிலையும் பக்குவப்படுத்தாது, உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவாது. அதை வந்து நான் உள்ளபடியே வந்து உளப்பூர்வமாக நான் அதை கண்டிக்கிறேன். இளைஞர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும், அறிவுபூர்வமாக நம்மளை வளர்த்து எடுத்துக்கிறணும். நம்ம உடல் வலிமையே வேணும். உடல் வலிமையை தாண்டி அறிவு வலிமை, மன வலிமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நம்ம பின்னடைவாயிடக்கூடாது. இப்போ இன்னொன்று, அதாவது இந்த பைசன் திரைப்படம், இந்த படம் ரிலீஸ் ஆனோடைய அண்ணன் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் எல்லாமே வெற்றி படங்களாக தான் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக மாரி செல்வராஜ் அண்ணனுக்கு குத்தக்கூடிய முத்திரண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சாதி வெறியோட தான் படம் எடுக்கிறான், இப்போ பார்த்தாலும் சாதின்னு தான் எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு உளவியல் ரீதியாக, குறிப்பாக இந்த படத்தோட கதைக்களமே வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமூகத்திற்கும் தேவேந்திரோட வேளாண் சமூகத்துக்கான ஒரு கதைக்களத்தை நியூட்ரலாக அழகாக கையாண்டிருக்காரு இந்த திரைப்படத்தை. இதில் குறிப்பாக இந்த முக்குளத்தூர்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் மாரி செல்வராஜன் வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவதுங்க, முக்குளத்தோர் சமூகத்துக்குள்ளே அரசியல் ஆளுமைகளாக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் உள்ளபடியே ஒரு நல்ல இணக்கமான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. நிறையா பேர் எனக்கும் நெருக்கமானவர்களாக, நண்பர்களாக, அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். அதிலலாம் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த மாரி செல்வராஜன் மீது படமே ரிலீஸ் ஆகலை, ட்ரைலரும் சாங்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் திரைக்கு வருவதற்கு முன்பே, அதுவும் கதைக்களமும் தேவேந்திரகுல வேளாளர் நாடார் 2 பேர் மையப்படுத்தப்பட்ட ஒரு கதைக்களம். இதில் வந்து அவங்க ஏன் மூக்க நுழைக்கிறாங்க, ஏன் மூர்க்கமாக முன்னாடி வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, படம் இங்கே பிரச்சனை இல்லை. படத்தை எடுக்கக்கூடிய இயக்கக்கூடிய இயக்குனர் மாரி செல்வராஜ் தான் பிரச்சனை. ஏன்னா பரியேறும் பெருமாள் தொடங்கி அடுத்தடுத்து வந்த கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய பைசன் வெளிவந்திருக்கக்கூடிய படமாக இருக்கட்டும், எல்லா படத்துலேயுமே ஆதிக்கவாதிகளை அவங்களுடைய சிந்தனையை அடியோடு நொறுக்கி இருக்கிறார். அவங்களுடைய சுயரூபம் என்னன்றதை வெளியில் கொண்டாந்துருக்கிறார். அதனால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார். அதற்கான தீர்வையும் சில விஷயங்களில் உரையாடலாக வச்சுருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு காலமாக நாம் வந்து ஊதி பெருக்கப்பட்ட அல்லது கட்டி காப்பாற்றிய இந்த பெருமை, வெட்டி பெருமை இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கேள்விக்குள்ளாக்கி உடைச்சு நீங்கள் நானும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தும் போது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, எல்லாம் மனிதர்கள் தான், மனிதர் மனுஷனாக பார்க்கணும். ஆமாம், அப்போ திரும்ப திரும்ப அந்த சமநிலையை வலியுறுத்தும் போது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால் வந்து மாரி செல்வராஜ் படம் எடுத்தாலே இப்படி தான் அப்படின்னு அவங்கள முன்கூட்டியே ஒரு முடிவு செய்து கொண்டு அதை எதிர்க்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான எதிர்ப்புகளெல்லாம் அவர் எளிதாக கடந்துருவார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் சாதி அடிப்படையில் எதையுமே வந்து நகர்த்துறது இல்லை. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, இப்போ இவங்க கடந்த காலத்தில் எப்படியான படங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னு நம்ம பார்க்கணும். கடந்த காலங்களில் தேவர் மகனாக இருக்கட்டும், அல்லது அது மாதிரி சாதி ஆதிக்கத்தை பெருமையை பேசக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அங்கிட்டு கவுண்டர் படம், இப்படி வந்து சின்ன கவுண்டராக இருக்கட்டும், சூரியவம்சமாக இருக்கட்டும், அதுபோல் நிறையா படங்கள் அங்கிட்டு இருக்குது. தேவர் மகன் உள்ளிட்ட, கொம்பன் உள்ளிட்ட இங்கிட்டு நிறையா படங்கள் இருக்குது. இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டான் அடிமையை அப்படியே நியாயப்படுத்தி பெருமைப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்களாக இருக்கும். இந்த படங்கள் எல்லாம் வந்து
எந்த வகையில் அவங்க ஏற்றுக்கிறாங்க? அது சமத்துவத்தை போதிக்கக்கூடிய படமா? நீ நானும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய படமா? அப்போ நீ அந்த ஒரு சாதி பெருமை பேசக்கூடிய ஆண்டான் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இது மாதிரி சமத்துவத்தை போதிக்கக்கூடிய படங்களை பார்த்தா ஒவ்வாமையாக ஓப்பா தான் இருக்கும். ஒரு விஷயம், தமிழ் சினிமாவில் மூலதனம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். மூலதனம் இருந்தால் தான் படம் வெளியில் வரும். நீங்கள் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த கதையை சொல்லும்போது சரி இதுக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தால் தான் அந்த படம் வெளியில் வரும். கடந்த காலங்களில் நிறையா மார்வாடி சேட்டு குஜராத்திகள் தான் முதலீடு செஞ்சாங்க. அப்போ எங்காவது சில இடங்களில் பாட்டிலையோ அல்லது காட்சியிலையோ எங்காவது ஒரு இடத்துல காட்சி படிவமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலில் வந்து கவுண்டர்கள் அரசியல் ரீதியாக ஆதிக்கத்துக்கு வருகின்ற பொழுது அதில் அவர்கள் ஈட்டுகின்ற வரன்முறையற்ற பணங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சினிமாவுக்குள்ளே இறக்குவாங்க. அதை கருப்பை வெள்ளையாக மாற்றுவாங்க. அப்போ நிறையா கவுண்டர்களுடைய வாழ்வியலை பற்றி அவங்களுடைய பெருமைகளை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி தான் முக்குலத்தோர் சொல்லக்கூடிய சமூகங்கள் அவங்க அரசியல் ரீதியாக அதிகாரத்துக்கு வந்து வரம்பு மீறி சம்பாதிக்கக்கூடிய பல பணங்கள் எல்லாம் சினிமாவுக்குள்ளே போட்டாங்க. அது அப்போ அவங்க சம்மந்தமான படங்கள் நிறையா வந்துருச்சு. ஏன் நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது மண்ணினுடைய மைந்தர்கள் பூர்வீக குடிகளுடைய படங்கள் வந்து பெருசாக வரலைனாக்கா இவங்க இன்னும் அரசியல் அதிகாரத்துக்கும் வரல, அதிகப்படியான மூலதனமும் இவங்கள்ட்ட இல்லை. மிக சமீப காலத்தில் மிக உச்சபட்சமான நடிகர்களை நடிக்க வைத்து சில மாரி செல்வராஜன் அவர்களும் பாரஞ்சித் போன்றவர்களும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கிறாங்க. அந்த மூலதனத்தை அந்த தன்னை போன்று கஷ்டப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எடுக்க வைக்கிறதும் அவர்களே அடுத்தடுத்த சில படங்களையும் எடுக்கிறாங்க. இப்போ சுயமான மூலதனமும் சுயமான முயற்சியும் ஒன்றா சேரும்போது யாருக்கிட்டையும் எந்த தயவும் இன்றி எந்த காம்ப்ரமைஸும் இன்றி ஒரு தற்சார்பான ஒரு படம், நான் என்ன சொல்ல வரேன்னா அது அப்படின்ற இடத்துக்கு இப்போ இந்த படம் வந்துருச்சு. மாரி செல்வராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய படமும் சரி, பாரஞ்சித் அவர்கள் எடுக்கக்கூடிய படமாக இருந்தாலும் சரி, இதை நோக்கி ஒரு தற்சார்பாக அவங்கவுங்க நினைக்கிற விஷயத்த சொல்லி அதை எல்லா மக்கள்கிட்டையும் வந்து ஏற்பை பெற்று அது வணிக ரீதியாகவும் வெற்றியை பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றாமையாக இருக்குது. அவங்களே படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவருடைய அந்த பின்னணி இசையமைப்பாளர் நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஆமாம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஒரு பக்கம். நீங்கள் இப்படியெல்லாம் அவங்க படம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சாதி ஆணவ படுகொலையை நியாயப்படுத்தி ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் ஓடலை. நிறையா வன்னியர்களெல்லாம் சமூக ரீதியாக ஊடகங்களில் பிரபலப்படுத்தினாங்க, அது ஓடலை. அதே மாதிரி ரஞ்சித்னு ஒருத்தர் நடிகர், அவர் கவுண்டமலைன்றத ஒரு படத்தை எடுத்து அவர் ப்ரமோட் பண்ணார், அந்த படம் ஓடலை. இப்படி சாதி பெருமை பேசக்கூடிய படங்கள் ஓடாமல் போகிறதும் சமம் என்று பேசக்கூடிய படங்கள் வெற்றி பெறுவதுமான சூழல் வருகின்ற பொழுது அவங்க இதை எதிர்க்கத்தான் செய்வாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து இவர் மேலே குத்தப்படக்கூடிய இந்த சாதி முத்திரை இருக்குல்ல, அது வந்து யதார்த்தத்தில் உண்மை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைசன் படத்தை வச்சுக்கிடுவோம், அதுக்கு முன்னாடியே வச்சுக்கிறோம். சில முக்கியமான கதாபாத்திரங்களில் இப்போ லால் இருக்கார், அவர் எந்த சாதியை சேர்ந்தவர்? ரஜிஷா விஜயன் இருக்காங்க, அவங்க என்ன சமூகம் சேர்ந்தவங்க? அனுபவமாக இருக்காங்க, அவங்க எந்த சமூகம் சேர்ந்தவங்க? இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்கலாம். எல்லாமே வந்து அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு மிக சரியாக பொருந்தி போகிறவங்கள தேர்ந்தெடுத்து கொண்டாந்துருக்கிறார். நிறையா பேருக்கு புதிய ஆளுகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. நீங்கள் வாழையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரை சேர்ந்த பசங்களே நீங்கள் முக்கியமான கதாபாத்திரத்தை தவிர்த்துட்டு மீதி பெரும்பாலான கதாபாத்திரங்கள் பின்னணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்க மக்கள், இளைஞர்கள், பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தா தான் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர்லேருந்து இப்போ மெல்ல மெல்ல சில கலைஞர்களையும் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த பைசன் திரைப்படத்தில் வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம வேடன் இருக்காருன்னு வச்சுங்களேன். வேடர் வந்து இன்றைக்கி கேரளாவில் வந்து மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பாடலை பாடி பிரபலமாகி வந்தவர். அவர் அந்த பாடல்னால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஆதிக்க சிந்தனை கொண்டவர்கள் அவரை வந்து பழி வாங்குவதற்கு மறைமுகமாக சில வழியில் வந்து அவர் மேலே வழக்கு தொடுத்து முடக்க பார்க்குறாங்க. அவர் இப்போ அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஆனால் இப்போ அவரை வந்து தொடர்பு வச்சு இந்த படத்தில் அவர் பாட வச்சிருக்கிறார். அதே மாதிரி நம்ம பின்னணி பாடகர் சத்யன் அவர் பார்த்தீங்கன்னா பின்னணி வாய்ப்பே இல்லாமல் இதை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கே போயிட்டேன், வேலைக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டிக்கு அப்புறம் முதல் வாய்ப்பு, முதல் படம் பைசன், அவரை வந்து பாட வச்சிருக்கிறார். அதே மாதிரி பாடகி சின்மயி அவர்கள் வந்து வைரம் சம்பந்தமாக சில விஷயங்களை ஓப்பன் டாக்காக பேசிட்டாங்கன்றதுக்காக இந்த திராவிட சாம்ராஜ்யத்துக்குள்ள திரைத்துறையை கைக்குள்ளே வச்சிருக்கிறவங்க, குறிப்பாக பின்னணி பாடல்களுக்கான ஒரு யூனியன் கிளப், அந்த இதில் வந்து இவங்களுக்கான வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முடக்கி வச்சுருந்தாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறையா அவருக்கான வாய்ப்பே இருந்திருக்காரு. அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தில் வந்து பாட வச்சுருக்குறாங்க. இது மாதிரி வந்து சின்மயி வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க பிராமணர்னு நினைக்கிறேன், சரியா? மற்றவங்கெல்லாம் எனக்கு எல்லாருமே ஒவ்வொரு சமூக பின்புலத்தை கொண்டவங்க தான். யாரும் தேவேந்திர குல வேளாளர்னு இருக்கக்கூடிய நடிகர்லேருந்து எல்லாமே தேவேந்திர குலாமல் பறக்கிருக்கலாம்ல? இல்லை, அதாவது தேர்வில் இந்த படைப்புக்கு அவங்க ஒத்து போவாங்கன்னு நினைச்ச ஆளுகள், அது சொந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து தான் அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ அந்த இசை அமைப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்து 2014 இசையமைக்க வந்துட்டார். ஆனால் அவர் வெளியில் வந்து பல படங்கள் பெருசாக ஹிட்டான மாதிரிலாம் ஒரு சில பாடல்கள் ஹிட்டாயிருச்சு. இன்னைக்கு இது பைசன் திரைப்படத்தில் அவர் இசையமைச்சது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அவரை கொண்டு போய் சேர்த்துருச்சு. அது மாதிரி எல்லாருக்குமே அவர் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. அதனால் அவரை வந்து சாதிய வட்டத்துக்குள்ளே அடைக்கிறது, அது என்னன்னாக்கா சாதியவாதிகள் சாதியத்தை ஆதரித்து எடுத்துட்டு அப்போல்லாம் வந்து பேசாமல் இருந்துட்டு அந்த சாதியை உடைச்சி ஆதிக்கத்தை உடைச்சி ஒரு படம் கொண்டு வரும்போது ஐயோ சாதி வரியனாக இருக்கான், ஐயோ சாதி வரியனாக இருக்கான்னு சொல்லி முடக்க பார்க்குறாங்க. அது வந்து அவருடைய நடவடிக்கைகளில் செயல்களில் அதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு போயிடுவார்.